சொல்லுங்க. இங்கே வந்து போன பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் அவங்க பெரிய பிஸ்னஸ் மேன், முன்னணியில் கடைகளை வச்சு பெரிய முதலாளிமார் மௌலவிமாரெல்லாம் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஜப்பானில் போய் எங்களோட பிள்ளைகள் நிறைய நல்லா இருக்கிறாங்க. ஓமானில் இருக்கிறார்கள், ஆஸ்திரேலியாவில், கனடாவில் எல்லாம் இருக்கிறாங்க. உள்நாட்டில் இல்லை, வெளிநாட்டிலையும் போயிருக்கிறாங்க. நல்ல தொழில் வாய்ப்புகளை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. அது வந்து உண்மையிலேயே எனக்கு ஒரு வெற்றி, சரியான சந்தோஷம். என்னை கடவுள் எடுத்து பயன்படுத்தினதுக்காக நான் இறைவனுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இது ஒரு மிரக்கல் தான் நாங்கள் சொல்லணும். நாங்கள் இப்போ எங்களோட வீட்டை இருந்து எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறோம், எங்களை பெரிய பெரிய சமய தலைவர்களை கூட்டிகிட்டு போகிறோம், பள்ளிவாயலில் போதனைகள் செய்கிறோம். ஆனால் எவ்வளோ செய்தாலும் நாங்கள் செய்கிறத செஞ்சுட்டு தான் இருப்போம். இந்த விஷயங்களில் ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு மாதத்துல இவ்வளோ மாற்றத்தை அவங்க மாறுறாங்கிறது ஒரு மிரக்கல் தான். அதுக்கு காரணமாக இருக்கிற இந்த மேடம் தான். இவங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். தொடர்ச்சியாக மேடம் நீங்கள் இந்த பணியை இந்த நாட்டுக்கு, இந்த ஊருக்கு, இந்த சமூகத்துக்கு நீங்கள் செய்யணும். அதுக்கு இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க ஒத்துழைப்புகளை வழங்கணும். நாங்கள் வந்து இந்த வீடியோவை, இந்த விழிப்புணர்வு பதிவை நாங்கள் சொல்றதுக்கு காரணமே இந்த சமூக சேவை தொடர்ந்து இருக்கணும். இது போல விஷயங்கள் எங்களோட பிள்ளைகள் வந்து வாழ்க்கையில முன்னேறி செல்றதுக்கு இவங்களோட உதவி கண்டிப்பாக தேவைன்னு சொன்னா, நல்ல நல்ல முன்னேறின இடத்துல இருக்காங்க. இங்க இருக்கிற வெளிநாடுகள்ல ஒரு நல்ல நிலைமையில் ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது அவரோட குடும்பம் மட்டுமில்லை, ஒரு சமூகமே, ஒரு ஊரே நல்லா இருக்கு. ஒரு குடும்பம் நல்லா இருந்தா ஒரு நாடே நல்லா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது பெரிய ஒரு படியை இவங்க எடுத்து செய்யறாங்க. இதுக்கு எல்லாருமே உதவி செய்யணுங்கிறத நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்றேன். ஏன்னா நீங்க இப்ப சொன்னீங்க, இப்ப உங்களோட இடம் வந்து இன்னொரு இடத்தை மாறப்போகுதுன்னு சொல்லி அதை பற்றி எங்களோட நேர்களுக்கு சொல்லுங்க. இந்த இடத்துல நாங்கள் 15 வருஷமாக சேவையை வழங்கி கொண்டு இருக்கிறோம். இது வந்து 185 புதிய கல்முனை வீதி கல்லடி மட்டக்களப்புன்ற இடத்துல தான் நாங்கள் இந்த சேவையை வழங்கி கொண்டிருந்தோம். எங்களுக்கு அரசாங்கத்தால் இந்த சவுக்கடி மட்டக்களப்பில் எங்களுக்கு ஒரு ஏக்கர் காணி தந்திருக்கிறார்கள். இப்போ வீட்டுக்கு அவர்கள் உரிமையாளர்களுக்கு இந்த இடம் தேவைப்படுவதால் நாங்கள் எங்களுக்கு தந்த காணியில் கட்டிடம் ஒன்றை அமைத்து நாங்கள் போக வேண்டிய தேவையில் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த கட்டிடம் அமைப்பதற்கான பொருளாதார வசதியை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம். கணவந்தர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேணும். நீங்கள் இந்த இடத்துல நிறைய பிள்ளைகள் சுகமாகி போகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில்